அங்கீகரிக்கப்படுவோம். நமக்கு அந்த நாளில் நியாய தீர்ப்பு, நம்ம பாவங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்காது. அந்த நாளில் நாம் அங்கீகரிக்கப்படுவோம். அந்த நாளில் நாம் குற்றவாளிகள் இல்லைன்னு தீர்ப்பு கொடுக்கப்படுவோம். அந்த நாளில் அதிசயமான ஈவுகள், வரங்கள், ரிவார்ட்ஸ் நமக்கு கொடுக்கப்படும். அந்த நாளில் நியாய தீர்ப்பு செய்வதற்கு நாம் நியாய தீர்ப்பில் பங்கு பெறுவோம். ஓகே, இதை ஒன்றா பார்ப்போம். முதலாவது நெகட்டிவாக, உண்மையான விசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு நாளில் அவங்களுடைய எந்த பாவங்களுக்கும் நியாய தீர்ப்பு தண்டனை கிடைக்காது. ஓகே, இது ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். மாபெரும் கம்பீர பட்சிக்கிற வளைக்க முடியாத நீதியில் உலகத்தை ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தையும் தண்டிக்க வருகிற அந்த நாளில், ஒவ்வொரு மனுஷன் சிந்த செயல் எல்லாத்தையும் தண்டிக்க வருகிற அந்த நாளில் எவ்வளோ பெரிய ரிலீஃபுங்க. உண்மையான விசுவாசிகளுக்கு அந்த நாளில் தங்களுடைய ஒரு பாவத்துக்கும் தண்டனை இல்லை.